கொலோனோட நைட் மார்க்கெட். நம்ம வந்து நைட் மார்க்கெட்டில் வந்து எல்லாமே விலை கம்மியாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதுனா வேணும்? 150. Can you reduce? உங்க அண்ணா காணுமே. உங்க அண்ணா காணும். பாருங்க ஷார்ட்ஸ்லாம் வந்து 50 pesos தான் இருக்கு. இங்கே வந்து பர்ஃப்யூம்ஸ்லாம் விற்கிறாங்க. பட் அது லாங் லாஸ்டிங் கிடையாது. ஸோ அது வாங்கக்கூடாது. Perfume stick 2 for 150. Pilit na. இப்போ எல்லா பிராண்டட் மேக்கப் திங்ஸுமே விற்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே குழந்தைங்க 389. அந்த சைட் போகுமா? அந்த சைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. வேண்டாமா? போகலாமா வேணாமா? அந்த பஸ்ஸில் தான் நம்ம இந்த மாதிரி ஆளுங்க பாருங்க 2 for 115 போறானுங்க. அது எல்லாமே வேஸ்ட். லாங் லாஸ்டிங்காவே இருக்கு. மோந்து பாத்தியா? வாங்கி
ஓ செப்புலாம் கேட்டியே 10 ரூபா தான் நான் நீ போ டிஷர்ட்ஸ் நல்லா இருக்கு இந்த கடையில். டிஷர்ட் நல்லா இருக்குல்ல? ரேட் பார்க்கலையா? பிரசன்ஸை பார்த்தோம். அவன் என்ன எல்லாரும் ஒரே ஊருக்குள்ள இருக்கோம். எல்லா ஊரும் பொழுங்கிட்டு தான்டா இங்கே வந்திருக்கேன். சாணக்கியல்டா சத்திரியடா. for 180 ஆண்டா. இது அப்பாக்கு வாங்கிக்கலாமா ட்ரௌசர்? குட்டியா இருக்கே. பெருசு இல்லை இல்லையா? சென்ட் இருக்கு பாரு இதெல்லாம். இது நல்லா இருக்காதுடா, வாடா. நல்லாவே இருக்காது. சரி அடிச்சோடனே போயிடும். சோப்பு தண்ணி தான் அது. வா இங்கே பாருடா. போதும், வண்டி ஏறிடலாம். இது ஐஸ்கிரீமான்னு கேளு. ஆமாம் ஐஸ்கிரீம் தான். பில்லாக்குயா 10-20 ஆமே வேணாம் இல்லை. ஜுரம் வந்துருச்சுன்னா 10 ரூபா 20 ரூபாயா? அவர் என்ன தண்ணியில் செய்கிறாரோ தெரியலையே. இவங்க முடிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க கடையில் கேட்போமா எக்ஸல் சைஸ் ட்ரௌசர் இருக்கா? குயா டூ ஹேவ் டபுள் எக்ஸல் ட்ரௌசர்ஸ்? ஓகே. ஃப்ளோரல் சட்டைலாம் எங்கடா இருக்கீங்க? ஏன்டா ட்ரௌசர் கடையில் வந்து ட்ரௌசர் கேட்காம சட்டை கேட்பியா? ஏய் இங்கே பாருடா பிரைடல் காஸ்டியூம்ஸ். ஏன்டா நான் ஃப்யூச்சரில் என் கல்யாணத்துக்கு வாங்கணும், எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வாங்கணும். இது என்னதுடா? நல்லா இருக்காது, நானே சொல்கிறேனே. நிக்காது, லாங் லாஸ்டிங் இருக்காது, அவ்வளோதான். பர்ஃப்யூம் அடிச்ச மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி அன்வான்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் என்னோட ஆடியன்ஸ் காட்டுறதா இருக்கு. இன்னும் இது அந்த டிப் வரைக்கும் போகுதுடா. போகணுமா? அட பாவீங்களா. ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டா இப்படிதான் பல குடும்பங்களை தாண்டி தான் வீடியோ. டெம்பர்ட் கிளாஸ் 70 ரூபாய்க்கு போடுறாங்க. வேணுமா? என்னோட கேமராமேன் டயர்ட் ஆகிட்டான், சோறு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் தான் என்ன இப்படி கேமரா எடுக்க விட்டாங்க. எது எடுத்தாலும் 25 ரூபாயாண்டா. இந்த கடையில் போய் எதனா எடுப்போம் வா. எழுதியிருக்கு 25 ரூபா ஆல் ஐட்டம். நம்ம வாங்குற அளவுக்கு எந்த ஐட்டம் இருக்கு? 3 ஷூ 100 ரூபாயாண்டா.
இருடா, போலீஸ் இருக்காங்க. க்ரீன் போட்டால் தான் போகணும். நார்மலாக அவங்களாம் வராங்க. சரி, அவங்க வந்தால் அவங்க கூட போயிடலாம். அவங்கள கை காட்டி போயிடலாம். இங்கே பாருங்க, உங்கள் ஊருக்காரங்களை பார்த்தா நாங்கள் நடக்கிறோம் அப்படின்றோம். ஃபிலிப்பினோஸ் பண்ணால் நம்ம பண்ணலாம், நம்மளாம் வந்து பண்ணக்கூடாது. ஓகே, தட் இஸ் த ரூல். இங்கே பாரு, 100 ரூபாயாண்டா. ஆமாம், மணிவேல் வந்து முன்னாடி போயிட்டு எங்கே நம்ம கூட வந்து ரெண்டும் காணோன்னு சொல்லி பின்னாடி வந்து மாட்டிக்கிட்டோம். ஏய் வாங்கடா, சாப்பிட்ற இடத்துக்கு வந்திருக்கோம், சாப்பிட்டு போகலாம் வாங்கடா. ஆ வா வா, ஃபுட் கோர்ட்டு தான், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாடா. எக்ஸ்ப்ளோரிங் ஃபிலிப்பைன் ஸ்ட்ரீட் ஃபுட். வாங்கடா, இதுதான் நம்மளோட டாபிக். இதில் இருக்கிறது சோறு, ஃப்ரைடு சிக்கன். அவங்களாம் பிடிக்கிறாங்க. எனக்கு எதனா பிடிக்கிறதுக்கு வாங்கி கொடு. எனக்கும் வேணும். அங்கே பற்றியா வெல்கம் டு மை vlogனு என்னை கலாச்சிட்டு போகிறாரு யாரு ஒருத்தர். எல்லாம் ஐஃபோனில் vlog எடுப்பாங்க, நான் தான் வந்து சாதா ஃபோனில் வாங்கி. அங்கே இருக்காங்க பாரு நம்ம ஐட்டம். இதுவா? அதெல்லாம் வேண்டாம். எனக்கு எதனா ஷேக் மாதிரி வேணும். ஷேக் அதெல்லாம் நோ அன்லிமிட்டெட் ஃப்ரைஸ் வேணுமாடா? அப்படியா? இந்தா போ வாங்கு. குடிப்போமா வேணாம்? தயிரா என்னது இது இளநீ தண்ணி மிக்ஸ் தேங்காய் பால் மாதிரி. நல்லா இருக்காதுடா முகேஷண்ணா. நல்லா இருக்காதா? இவன் குடிக்கட்டும். நல்லா இருக்கும். இளநீ குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று எவ்வளோன்னு கேளு. 10 ரூபா. கொய்யா பீலா கொய்யா என்னது? 50 ரூபா. அதான் சொன்னீங்களா வேற என்ன வாங்குறது? என்ன வாங்குற? என்ன இருக்கு? ஒன்லி லெமனேட், நோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். சரி வா, இங்கே எதுவுமே இல்லை. ஏன் அங்கே வர்றா நம்மளை காய்கிறேன். என்னை வெக்கப்பட வச்சிட்டீங்களே. அவங்க ஆய் சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ எங்கே போகலாம் பிளான்? ஏய் இன்னும் நீ இப்படி எனக்கு வெக்கம் வந்துருச்சு. இப்படிடா அவனுக்கு ஹாய் சொல்லாம சாமி அதெல்லாம் வீடியோ போடுவான். இங்கே இவனுங்க தான் நம்ம லோக்கல் கை. அவனுங்க தான் இங்கே சோறு வாங்கி சாப்பிடுவாங்க, நம்மளாம் சாப்பிட முடியாது. இவன் தாங்க விளாகரு, நான் ஒன்றும் இல்லை. சரி மேங்கோ ஜூஸாவது வாங்கி போவோமா? நேற்று குடிச்சோமே மேங்கோ, அது எவ்வளோ பாரு. எனக்கு இந்த விளாகர் புக்கை வந்து கொல்ல மேங்கோ 1 ட்ராகன் ஃப்ரூட் 1 கொடுப்பாங்களா, இல்லை மேங்கோ 2 ட்ராகன் ஃப்ரூட் 2 வருமா? இப்போ அதை அவங்க போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். இவங்கள ஸ்மால்னு சொன்னாங்க, அது கப்புக்கு நிறையா அடிச்சிருக்காங்க. பார்ப்போம். இப்பொழுது அவ்வளவுதான். 500 ரூபாய் ரெண்டாக எடுக்கிறார்கள். சரியான அளவில் தான் தருகிறார்கள். ஒரு ஸ்மால் கொடுத்திருக்கிறார்கள். காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சந்தேகம் வேறு வந்திருக்கு நம்ம விளாகருக்கு. காசு இல்லைன்னா
கப்பும் கிடையாது உப்பு கிடையாது. எல்லாரும் இந்த மாதிரி சத்தான ஃப்ரூட் ஜூஸாக குடிங்க. குட் ஃபார் ஹெல்த். ஆமாம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கோக்லாம் குடிக்காதீங்க. வாங்கடா போலாம், அடுத்த கஸ்டமர் வந்திருக்காங்க, அதை எடுத்துக்கோ. அடுத்து அப்படியே திரும்பினா நம்மளுக்கு இருக்குது பூக்கோ ஜூஸ். போகிறோம் இப்போ இதை குடிச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம், உங்களுக்கு அதையும் குடிச்சு நாங்கள் டேஸ்ட் பண்ணி இது கொடு, இது கொஞ்சம் கஷ்டது. அவ்வளோதான், சோலி முடிஞ்சது. இவரை எடுத்து பண்ணி மேங்கோ சூப்பராக இருக்கு. இந்த அப்படி ஓ வாங்கிக்கோ அப்போ. ஐஸ் இல்லாமல் அங்கே பாரு, அதை காட்டு, பிலிப்பைன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. நிறைய குடிக்கிறதுக்காக இவன் நோ ஐஸ்ன்னு பாடுறான். அது ஐஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், வந்து வாயில் விட்டோம். கொஞ்சம் பிடி. ஸோ பிலிப்பைன்ஸில் மணி என்னடா முகேஷ்? 10. எடுத்துட்டு வா. சொன்னல ஸ்பின்டான 15. ஆமாண்டா, எல்லா டேபிள்லையும் அடுப்பு கொடுத்துருக்கான் பாரு. கறி அங்கே வெட்டுறாங்க செய்கிறாங்க. ஏ ஆமாண்டா. ஏர்போர்ட் மேக்டன் ஏர்போர்ட்டில் வந்தோடனே பெரிய லெச்சான் இருக்குமே. லெச்சான்னா பன்னி. இது புரியுதா?